இல்லடா இது இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஷூட் அவுட். எனக்கு தெரிஞ்சு வந்து நீ ரேஷனலா அதை யோசிச்சு பார்த்தனா 2027 வேர்ல்டு கப்புக்கு உனக்கு ஹிட் த டெக் பவுலர் வேணும் சவுத் ஆப்பிரிக்காக்கு. கரெக்டா? ஆமாவா இல்லையா? சோ அப்படி வேணுங்கிற போது ஹிட் த டெக் பவுலர் ஆப்ஷன்ஸ் என்ன உங்ககிட்ட இருக்கு? ஒன்னு பிரசித் கிருஷ்ணா who stall and hits the deck nicely, இன்னொன்னு ஹர்ஷித் ராணா who hits the deck nicely. there is both skill with ரெண்டு பேர்ட்டையும் ஸ்கில் இருக்கு. என்கிட்ட ஒருத்தர் ரீசெண்டா ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, பிரசித் கிருஷ்ணா அவ்வளவு டூர் போனாரு ஒன்னும் இது பண்ணலையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்போ ஓவல் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா கம்பேக் பண்ண ஸ்பெல் பிரசித் கிருஷ்ணா போட்ட ஸ்பெல் தான், லிட்டரலி அன்பிளேயபிள். ஆனா என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னா, அவன் வந்து சின்னசுவாமி ஸ்டேடியம்லயே அகமதாபாத்லயும் ஆட்டு ஃபர்ஸ்ட் டைம் போய் இங்கிலாந்துல போலிங் போடுறான். இங்கிலாந்துல போலிங் போடும்போது ஸ்லோப் இருக்கும் பால். உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பின் போடும்போது இங்கிலாந்துல அந்த டியூக்ஸ் பால் ஸ்லிப் ஆகும், அந்த மண்ணுக்கு ஸ்லிப் ஆகும். சோ நீ லிட்டரலி உன் ஃபிங்கர் அப்பப்ப வெட் பண்ணி அந்த பாலை கிரிப் பண்ணணும். சோ தேர் ஆர் ஸ்மால் இன்ட்ரிகேசிஸ் தட் தீஸ் bowlers will learn. டைம் கொடுங்க. நிறைய bowlers இந்த பாஸ்ட் இருந்திருக்காங்க. ஜஹீர் கானே ஃபார் தட் மேட்டர் ஒன் ஆஃப் இந்தியாஸ் பெஸ்ட் ஃபாஸ்ட் bowlers. ஜஹீர் கான் என்ன பண்ணாரு? போய் உஸ்டர்ஷர்ல போலிங் போட்டு அவரோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கரியர்ல தான் வேற மாதிரி போலிங் போட்டாரு. So it takes time for people to learn, especially in conditions like this.